Dear friends, Excel programல ஒருத்தரோட பிறந்த தேதியை யூஸ் பண்ணி வயசை கால்குலேட் பண்ணுறது எப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதை ரெண்டு மெத்தடில் செய்யலாம். முதல்ல ஃபஸ்ட்டு மெத்தட் எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மெத்தடில் ஒருத்தரோட வயசு கரண்ட் டேட்டில், அதாவது இன்றைய தேதியில் எவ்வளவுங்கிறத ஃபார்முலா யூஸ் பண்ணி கால்குலேட் பண்ணுறோம். இந்த டேபிளில் பார்த்தீங்கன்னா 6 பேரோட பேர் கொடுத்துருக்கு, அவங்க பிறந்த தேதி டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்கு. இதில் ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணி இந்த ஏஜை கால்குலேட் பண்ணுறோம். இந்த ஃபார்முலாவில் டேட் ஆஃப் பர்த்தையும் கரண்ட் டேட்டையும், அதாவது இன்றைய தேதியையும் யூஸ் பண்ணுறோம். விண்டோஸ் கம்ப்யூட்டரில் கீழே டாஸ்பாரில் இந்த நோட்டிஃபிகேஷன் ஏரியாவில் கரண்ட் டேட்டை நீங்கள் பார்க்கலாம். இது ஒவ்வொரு நாளும் மாறிக்கிட்டே இருக்கும். இந்த கரண்ட் டேட்டு ஒவ்வொரு நாளும் மாறுறதுனால நம்ம இங்கே கால்குலேட் பண்ணுற ஏஜில் மாற்றம் உண்டாகும். உதாரணத்துக்கு இந்த ஃபைலை ஃபார்முலா கொடுத்து கால்குலேட் பண்ணி சேவ் பண்ணிட்டீங்கன்னா அடுத்த நாள் ஓப்பன் பண்ணும்போது எல்லாருக்கும் ஒரு நாள் வயசு கூடியிருக்கும். இதே ஃபைலை ஒரு மாதம் கழித்து ஓப்பன் பண்ணிங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதம் வயசு கூடியிருக்கும். அதுக்கு காரணம் நம்ம இந்த கரண்ட் டேட்டை யூஸ் பண்ணுறோம். கரண்ட் டேட்டு மாறிக்கிட்டே இருக்கிறதுனால இங்கே ரிசல்ட்டும் மாறிக்கிட்டே இருக்கும். இப்போ இதை எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். இப்போ நான் இந்த இயர் காலத்தில் ஃபஸ்ட்டு செல்லை செலக்ட் பண்ணியிருக்கேன். அதில் ஃபார்முலாவை என்டர் பண்ணுறேன். இஸ் ஈக்குவல் டு டேட்டட் இஃப் ப்ராக்கெட் ஓப்பன் D4, அதாவது டேட் ஆஃப் பர்த்து, அதுக்கு D4 செலக்ட் பண்ணுறேன். கமா கரண்ட் டேட்டுக்கு டுடே ப்ராக்கெட் ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ்ட். கமா இப்போ கொட்டேஷன் மார்க் உள்ள இயரை டைப் பண்ணோம், அதுக்கு கொட்டேஷன் மார்க் உள்ள ஒய்யை மட்டும் டைப் பண்ணி கொட்டேஷன் மார்க்கை க்ளோஸ் பண்ணிவிட்டு ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணி என்டர் கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா 26 வருது, அதாவது இவர் 26 இயர்ஸை கம்ப்ளீட் பண்ணிட்டார். அடுத்து மந்த்து, அதை கால்குலேட் பண்ணுறது எப்படிங்கிறத பார்க்கலாம். இஸ் ஈக்குவல் டு டேட்டட் இஃப், இப்போ டேட் ஆஃப் பர்த்து G4 கமா டுடே ப்ராக்கெட் ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ்ட் கமா இப்போ கொட்டேஷன் மார்க் உள்ள எம்ஐ என்ட்ரு பண்ணணும். இப்போ கொட்டேஷன் மார்க் க்ளோஸ்ட் ப்ராக்கெட் க்ளோஸ்ட் என்டர். இப்போ பார்த்தீங்கன்னா 319 ரிசல்ட் வந்திருக்கு. இவர் பிறந்ததுலேருந்து இன்றைக்கு வரைக்கும் 313 மந்த்ஸை கம்ப்ளீட் பண்ணியிருக்காரு. ஆனால் நமக்கு தேவை இந்த இயரை கம்ப்ளீட் பண்ணி எத்தனை மாதம் ஆயிருக்குங்கிறத கண்டுபிடிக்கணும். அதுக்கு இதில் இந்த ஃபார்முலாவில் எம்முக்கு முன்னாடி ஒய் என்ட்ரு பண்ணணும். இப்போ என்ட்ரு கொடுக்குறேன். இப்போ இவர் 26 இயர்ஸையும் 7 மந்த்ஸையும் கம்ப்ளீட் பண்ணிட்டார். அடுத்து டேஸ் இஸ் ஈக்குவல் டு டேட்டட் இஃப் ப்ராக்கெட் ஓப்பன் டேட் ஆஃப் பர்த் கமா டுடே ப்ராக்கெட் ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ்ட் கமா கொட்டேஷன் மார்க் உள்ள டேஸுக்கு டியை டைப் பண்ணணும். இப்போ கொட்டேஷன் மார்க்கை க்ளோஸ் பண்ணிவிட்டு ப்ராக்கெட்டையும் க்ளோஸ் பண்ணி என்ட்ரு பண்ணுறேன். இது ஆன்சர் 9723 காமிக்குது. அதாவது இவர் பிறந்து இது இன்றைக்கு வரைக்கும் 9723 நாளை கம்ப்ளீட் பண்ணியிருக்காரு. ஆனால் நமக்கு தேவை இந்த டேஸ் ஆஃப்டர் மந்த்ஸ், அதுக்கு ஃபார்முலாவில் எடிட் பண்ணணும். இப்போ அந்த டிக்கு முன்னாடி எம் என்ட்ரு பண்ணணும். இப்போ என்டரை ப்ரெஸ் பண்ணோன்னே கரெக்டு ரிசல்ட்டு தெரியுது. அதாவது இவர் 26 இயர்ஸ் 7 மந்த்ஸ் 12 டேஸை கம்ப்ளீட் பண்ணியிருக்கார். இப்போ நான் ஃபார்முலாவை கீழே உள்ள எல்லா செல்ஸுக்கும் காப்பி பண்ணுறேன். இந்த இடத்துல மவுஸை வச்சுட்டா ஒரு ப்ளஸ் சிம்பிள் தெரியும், அந்த இடத்துல டபுள் கிளிக் பண்ணணும். அடுத்து நெக்ஸ்ட் மெத்தட், செகண்ட் மெத்தடை பார்ப்போம். செகண்ட் மெத்தடில் ஒருத்தரோட வயசு ஒரு குறிப்பிட்ட தேதியில் எவ்வளவுங்கிறத ஃபார்முலா யூஸ் பண்ணி கால்குலேட் பண்ணுறோம்.
இதில் பார்த்தீங்கன்னா இந்த டேட்டை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கு. 1 October 2021 டேட்டு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கு. ஒவ்வொருத்தரும் பிறந்த தேதியிலேருந்து இந்த ஃபிக்ஸட் டேட் வர எத்தனை இயர்ஸ், எத்தனை மந்த்ஸ், எத்தனை டேஸ்ங்கிறத கால்குலேட் பண்ண போகிறோம். அதாவது 1 October 2021 இவங்க ஏஜ் என்னங்கிறத கால்குலேட் பண்ண போகிறோம். அதுக்கு இப்போ நான் ஃபார்முலா என்ட்ரு பண்ணுறேன். dated if bracket open date of birth comma date fixed comma quotation mark உள்ள y இயருக்கு y என்ட்ரு பண்ணணும். இப்போ bracket closed enter. அடுத்து months is equal to dated if date of birth comma date fixed quotation mark உள்ள months after year, அதாவது YM என்டர் பண்ணி கொட்டேஷன் மார்க்கை க்ளோஸ் பண்ணிவிட்டு ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு என்டர் கொடுக்கணும். இப்போ டேஸ் கால்குலேட் பண்ணுறது எப்படிங்கிறத பார்க்கலாம். இஸ் ஈக்குவல் டு டேட்டட் இஃப் ப்ராக்கெட் ஓப்பன் date of birth comma date fixed comma இப்போ கொட்டேஷன் மார்க் உள்ள MD days after months quotation mark closed bracket closed enter. இப்போ இதை நான் கீழே காப்பி பண்ணுறேன். இங்கே இந்த இடத்துல மவுஸ் வச்சுட்டு டபுள் கிளிக் பண்ணுறேன். அதே மாதிரி இங்கேயும் இந்த மாதிரி 2 மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம ஒருத்தரோட டேட் ஆஃப் பர்த்தை யூஸ் பண்ணி ஏஜ் கால்குலேட் பண்ணலாம். டியர் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.